பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யோபு பார்த்ததில்லை. ஆனால் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ளாதவர்கள், விளங்கி கொள்ளாதவர்கள், வேதத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். அநேகர் இயேசு ஒரு தூதன், அவர் மறைந்து போய்விட்டார், அவர் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த வேதத்திலே எழுதப்பட்ட சத்தியம், யோபு என்கிற தேவ மனுஷன் சொல்கிறாரு, மிக தெளிவாய் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சிலர் சிலுவையில் செத்து போயிட்டார், அவ்வளோதான், அவர் வரல, அவர் உயிரோடு வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவை பார்க்காதவன், இயேசு பற்றி கேள்விப்படாதவன், யோபு இருந்த நாட்களிலே இயேசு இல்லை. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இயேசு பிறக்கிறார். அதற்கு முன்பாகவே யோபு தன் விசுவாச கண்களில் பார்க்கிறான், என் மீட்பர் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லி அவன் சொல்கிறான். பாருங்க அருமை தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் எங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தில் முழங்கால் படிட்டு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டால் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார். நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்கி வருவார். தோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உங்களுக்கு காட்சி அளிப்பார். ஏன்னா நாம் மரித்து போன ஒரு கடவுளை வணங்கவில்லை, உயிரோடு இருக்கிற எம்பெருமானாகிய இயேசுவை வணங்குகிறோம். நம்ம அறிக்கை செய்யணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் எதை செய்தாலும் அதை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் செய்ய முடிகிறது. அவர் நம்மளோடு இருக்கிறதுனால தான் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. பயப்படாதிருங்கள், அறிக்கை செய்யுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.